Welcome back, Kerala Lottery through Digit Winning Chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. நமக்கு நேத்திக்கு வந்த நம்பர் 6740. That is on Sunday. ஸோ ஆல்ரெடி போன மாதம் 9ஆம் தேதி 6745 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருந்தது. ஸோ அதனால் 745 100% நம்ம எதிர்பார்த்தோம். பட் தி 5 became 0, which is power. ஓகே, ஸோ புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் பவர், and then family, and then 999. So இது most important 3 things that you have to follow in any international lottery or national lottery, recognized lottery. So apart from this, flip number அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த 3 பேஸ் பண்ணி தான் the lottery machine functions, and that is the reason this chart has been made. இப்போது நமக்கு ஏற்கனவே வந்திருக்கிற நம்பர்ஸை பற்றி என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. நமக்கு என்ன முக்கியமானதுன்னா, போன மாதம் என்ன வந்திருக்கு, இந்த மாதம் எங்கே வரும், இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அப்போ போன மாதம் 1399 அப்படின்ற நம்பர் வந்தது. இந்த மாதம் 1499 அப்படிங்கிற நம்பரை மிஷின் கொண்டு வந்துருச்சு. போன மாதம் எப்படி உட்கார வச்சுதுன்னா 9931 அப்படின்னு உட்கார வச்சுது. இந்த மாதம் 4919 உட்கார வச்சிருச்சு. தட் மச் சிம்பிள் இட் இஸ். அப்போது போன மாதத்தில் நமக்கு 2689 அப்படின்ற ஒரு நம்பர் வந்தது. அது கீழே 2779 அப்படின்ற நம்பர் வந்தது. ஏன் இது கீழே வருது அப்படின்னு சொன்னால், திஸ் சார்ட் இஸ் மேட் வித் சம் பேஸ்ட். இந்த 4 நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு 25 வரும். இந்த 4 நம்பரை கூட்டினா உங்களுக்கு 27 வரும். தட் இஸ் 2 + 8 + 8 + 9 = 27. அப்போது மிஷின் போன மாதம் என்ன அடிச்சிருக்கோ, எந்த தேதியில் அடிச்சிருக்கோ, இந்த மாதம் அதே தேதி இல்லைனா அதுக்கு முன்னாடி பின்னாடி நம்பரை கொண்டு வந்து வைக்கும். இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படிங்கிறது நியூமெரிக்கல் ஆர்டர். ஆனால் மிஷினுக்கு நியூமெரிக்கல் ஆர்டர் தெரியாது. அதனால் என்ன பண்ணுன்னா, 2க்கு 7 கொடுக்கும், 3க்கு 8 கொடுக்கும், 1க்கு 6 கொடுக்கும், 0க்கு 5 கொடுக்கும், 4க்கு 9 கொடுக்கும். இப்படி கொடுத்தா திஸ் இஸ் பவர். சப்போஸ் மிஷின் ஃப்ளிப் நம்பர் கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னால், 0க்கு 3 கொடுக்கும், இல்லை 0க்கு 7 கொடுக்கும், 1க்கு 4 கொடுக்கும், இல்லை 1க்கு 8 கொடுக்கும், 2க்கு 5 கொடுக்கும், இல்லைனா 2க்கு 9 கொடுக்கும், 3க்கு 6 கொடுக்கும், இல்லைனா 3க்கு 0 கொடுக்கும்.
ஸோ 4க்கு 7 கொடுக்கும், இல்லைனா 4க்கு 1 கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃப்ளிப். அதாவது ஃப்ளிப் இஸ் நத்திங் பட் +3 ஆர் ப்ளஸ் மைனஸ். இப்போ ஒரு நம்பர் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ 5 அப்படின்னு சொன்னால் 8 இஸ் த ஃப்ளிப் நம்பர் அண்ட் 2 இஸ் த ஃப்ளிப் நம்பர். பட் வேறஸ் பவர் அப்படின்னு சொன்னால் 5க்கு 0 பவர். 999 அப்படின்னு சொன்னால் 4 4. So these are the three things that you have to follow in Kerala lottery, especially in genuine lottery. ஓகே, இப்போது இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். பட் இப்போ நம்பரை எப்படி ஃபார்ம் பண்ணுது மிஷின்? இன்றைக்கி ஏன் வந்து 0467 வந்தது? ரீசன், போன மாதத்தில் ஏதோ ஒரு நம்பரை 0457 அப்படின்னு வச்சுருக்கோம். அதனால் நமக்கு 0467 வந்திருக்கு. அது போக இந்த மாதத்துலேயே 1ஆம் தேதி 0735 அப்படின்னு வச்சுது. இந்த நம்பர் தான் 0357 இருக்குது. அடுத்து 0457 தான் வரணும். பட் 0467 போயிடுச்சு, ஒரு ஸ்கிப் ஆகிடுச்சு மிஷின். பட் டெஃபினெட்லி 0457 கண்டிப்பாக வரும். 0457. ஆக்சுவலாக இந்த நம்பர் தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கணும், வரல. 047 வந்துருச்சு. அடுத்தது 457 100% போர்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மெத்தட் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து 10 டேஸ்க்கு ஒரு முறை நம்ம சார்ட்டை வந்து கலரிங் கொடுத்து வைக்கிறோம். தட் இஸ், இந்த போன மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி 4922 வருது. ஸோ அதிலிருந்து 10 நம்பர்ஸ் கணக்கு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ப்ளூ கலரில் இருக்குது. அப்போது அதே மாதிரி நம்ம போட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு 9772 அப்படிங்கிற நம்பர் ப்ளூ கலரில் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக இந்த ப்ளூ கலரில் நமக்கு என்ன இருக்குன்னா 782 இருக்குது. இந்த 782 எப்படி படிக்கலாம்னா 287. அப்போ அடுத்த நம்பர் என்ன? 277. 277 278. That is why the machine does not know the numerical order. ஸோ அதனால் 278 277 அடிச்சிருச்சு. இப்போ நாளைக்கு என்ன கலரில் நமக்கு கேம் இருக்குது, எங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வச்சு செய்ய போகுது. ட்ரிபிள்ஸ் அப்படின்னா இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் 000. சி போர்டில் 0 100% நிற்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் பி போர்டில் நமக்கு 8 ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏ போர்டில் ரிப்பீட் ஆகிடும். ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு டுமாரோ 1780 அப்படிங்கிற நம்பர் எப்படி வேணால் வரலாம். முதல்ல இந்த 4 நம்பர் கண்டிப்பாக போர்டில் நிற்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்போது நாளைக்கு நமக்கு 8930 மண்டே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 8930 போன வாரம் வந்திருக்கு. அப்போது மிஷின் என்ன பண்ணோன்னா, போன வாரம் அடிக்கிறதுக்கு அப்படியே பவர் அடிச்சிடும். 8க்கு பவர் 3, 9க்கு பவர் 4, 3க்கு பவர் 8, 0க்கு பவர் 5, 3485 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி பேஸ்ட் ஆன் தி சம். இப்போ இந்த 2779 அப்படிங்கிற நம்பர் நம்ம அப்படியே ப்ளூ கலரில் போயாச்சு அப்படின்னு சொன்னால் 28962 அப்படின்ற ஒரு நம்பர் 89 இதே ப்ளூ கலரில் நம்ம சார்ட்டில் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் 2689 அப்படிங்கிறது என்ன சம்? 25வது சம். 2779ங்கிறது 25வது சம். அப்போது நமக்கு சார்ட்டில் அதனால தான் அது கீழே வந்திருக்கு. ஸோ 2689 இது ரெண்டுமே
ஒரே ப்ளூ கலரில் இருக்குது. அதனால தான் கரெக்டாக அது கீழே கொண்டு வந்து இந்த நம்பரை வச்சிருச்சு 9772. ஏன் சம்மந்தமே இல்லாமல் அங்கே 9772 வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம். ஆனால் மிஷினுக்கு தேவை ஏற்கனவே நான் இந்த சம்மில் ஒரு நம்பர் அடித்து வச்சுருக்கேன் இந்த டேட்டில் இந்த கலரில், அதனால் அது கீழே தான் நான் போய் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்து இங்கே நின்றுச்சு. இப்போது அதுக்கு அடுத்தது 3599 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இதுக்கு 100% மிஷின் ஒரு நம்பரை கம்மி பண்ணி அடிக்கும். ஒன்று 3 கம்மி பண்ணுதா, இல்லை 5 கம்மி பண்ணுதா, இல்லை 9 கம்மி பண்ணுதா தெரியாது. ஸோ 100% இதை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியணும்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும். இந்த சார்ட் வேண்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349. ஸோ எல்லாமே ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணாதீங்க, எடுக்க மாட்டேன். மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சார்ட் வந்து பே பண்ணி தான் வாங்கணும், ஃப்ரீ கிடையாது. ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க மட்டும் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் டுமாரோ 3 டிஜிட்டில் நமக்கு 100% நமக்கு வரக்கூடிய நம்பர் 781 ஆர் 871 அப்படின்ற நம்பர் நமக்கு வாண்டடில் இருக்குது. ஏன்னு சொன்னால் மிஷின் பேஸ்ட் ஆன் தி ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன். அப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் ஏன் இந்த சம்மை போடுறேன். இது வந்து 4 டிஜிட் சம், இது வந்து 3 டிஜிட் சம். அப்போது மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு முறை ஒரு நம்பர் ஒரு சம்மை கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சம்மை 2 முறை 3 முறை கொடுத்துரும். 772 16வது சம், 880 16வது சம். அப்போது மிஷினு 2 முறை 16வது சம்மை கொடுத்ததுனால 11வது சம்மை இன்றைக்கி 740 கொடு. ஆக்சுவலாக 745 தான் வந்திருக்கணும். 745 வந்தால் 16வது சம். பட் ஆனால் அது என்ன பண்ணிச்சுன்னா இதை 0வை மாற்றி 11வது சம்மாக வச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக நமக்கு எப்போவுமே சம் எப்படி வரும்னு சொன்னால் 0 5 1 6 2 7 3 8 4 9. இதில் வந்து 0 வந்தாலும் ஓகே, 10 வந்தாலும் ஓகே, 20 வந்தாலும் ஓகே. இதில் 5 15 25 ஆகமத்தில் இந்த 0 இந்த 5 இதுதான் கணக்கு. 05 குரூப். 16ல் 11 வரலாம், 21 வரலாம், 6ல் 16 வரலாம், 26 வரலாம். இதுதான் 16 குரூப். ஆகமத்தில் லெஃப்டில் இருக்கிற நம்பர் கணக்கில் வராது, ரைட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் சம். 2க்கு 12 வரலாம், 22 வரலாம், 7க்கு 17 வரலாம், 27 வரலாம். 3 8 குரூப்பில் 13 வரலாம், 23 வரலாம், 18 வரலாம், 8 வரலாம், 28 வராது. 4 9 குரூப்பில் 14 வரலாம், இல்லை 4 வரலாம், இல்லை 24 வரலாம். 9 குரூப்பில் 9 வரும், 19 வரும், 29 வராது. ஸோ இதுதான் வந்து சம் பேஸ்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்பரை கொடுக்கும் மிஷின். அதுக்கு 1 2 3 தெரியாது. அப்போ அது சம்மை தான் கால்குலேட் பண்ணிக்கும். இப்போது நாளைக்கு 12th சம் இருக்குது. 930 அப்படிங்கிறது போன மண்டே 930 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருக்கு 12வது சம். அப்போ இதுக்கு ஈக்குவலாக இன்னொரு 12வது சம் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? 480 12வது சம். இதை மூணுத்தையும் கூட பார்த்திங்கன்னா 12 வரும். ஆர்எல்ஸ் 341 3 4 7 7 1 8. சாரி 8வது சம் வந்துருச்சு. 241 வராது நமக்கு, 341 வராது, 241 வரும். 241 4 2 6 6 2 7. அப்போது இதுக்கு ஈக்குவலாக அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 9 பெரிய நம்பர், 3 0 சின்ன நம்பர். அப்போது 741 இல்லைனா 291 மாத்திரம் அதுக்கு 12 வரணும். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இது மாதிரி சார்ட்டில் கலரிங் கொடுத்து வச்சுக்கணும். வச்சாச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எல்லோ டு எல்லோ அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ டு எல்லோ ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும்னா 21வது சம்மு 11வது சம்மு இங்கே 362 வந்திருக்கணும். ஆனால் வரல. இப்போது 740ங்கிறது 11வது சம். அப்போ இந்த 867 மிஷின் வந்து மெமரியில் வச்சுக்கும்.
அப்போ இதுக்கு ஈக்குவலாக ஒரு நம்பர் அடிச்சிடும், அதுதான் 781. அதனால தான் நாளைக்கு 0781 சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இதுக்கு ஈக்குவலாக அடிச்சிடும் 930480. அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். இதையும் மீறி உங்களுக்கு இந்த கலரில் நாளைக்கு வரக்கூடிய கலர் என்னென்னா இந்த கலர் 735. இந்த 735ல் என்ன நம்பர் வரும், இந்த 160ல் என்ன நம்பர் வரும், 740 ஏற்கனவே இன்றைக்கி அடிச்சிருச்சு. அப்போது மிஷின் வந்து இந்த 2 நம்பரில் தான் கொடுக்க போகுது. ஒன்று 160லேருந்து கொடுக்கும், இல்லை 735லேருந்து கொடுக்கும் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு அந்த கலர் தான் வருது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சார்ட் என்கிட்ட வாங்கி வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுங்கனாக்கா, கரெக்டாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி அப்படின்னு தேதி வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தேதியில் மட்டும் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த நம்பரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் தேதி இது வந்து ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அப்படி போவோம். இது வந்து இந்த மாதம் இந்த கலர். இது வந்து ஃபுல் சார்ட். இது வந்து டெய்லி வர நம்பர்ஸ். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ இன்றைக்கி என்ன டேட், நேற்று வந்த டேட் என்ன 9. இந்த டேட்டில் போயிட்டு எனக்கு 9ஆம் தேதி 19ஆம் தேதி 29ஆம் தேதி இருக்கிற நம்பரை மட்டும் எனக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு மிஷினுக்கு சொல்ல போகிறேன். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு 9ஆம் தேதி 19ஆம் தேதியில் நிறைய மாதத்தில் எல்லா மாதத்துலேயும் வந்திருக்குது. ஆனால் கடைசி மாதம் லாஸ்ட் மந்தில் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்கன்னா 2 முறை 1475 9175 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி இதனுடைய பவர் வந்துச்சு 6740. இது ரெண்டுமே ஈக்குவல் தான். 9க்கு பவர் 4, 1க்கு பவர் 6, 7, 5க்கு பவர் 0. ஸோ இது வந்து ஃபேமிலி நம்பர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 26 வழியில் வரும், இல்லைனாக்கா வந்து 18 வழியில் வரும். அந்த மாதிரி 3 வழி 4 வழி அந்த மாதிரி வரும், டபுள்ஸ் அந்த. பட் இது மாதிரி வந்து நம்பரை வந்து போடும்போது இது வந்து 3 ப்ளஸ், அதாவது ப்ளஸ்னால் ரெட்டப்படை, 4 ரெட்டப்படை, 6 ரெட்டப்படை, 0 ரெட்டப்படை. இது வந்து 3+ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மிஷினுக்கு என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 22 தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. 22 அப்படின்னு சொன்னால் 2 ரெட்டப்படை 2 ஒத்தப்படை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது 22 2. இப்போ எப்படி அந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இதே நம்பர் 6745 வந்திருந்ததுன்னா 2 ஒத்தப்படை 2 ரெட்டப்படை. ஆனால் வரல. இந்த மாதத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா எல்லாமே 3 3+, 3- அதுதான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த 3- அப்படின்னு சொன்னால் 7 3 5ங்கிறது ஒத்தப்படை, 3 ஒத்தப்படை. இதுலேயும் 3- 5 3 9 ஒத்தப்படை. அடுத்தது ஒரே ஒரு முறை 22 வந்திருக்கு. 22னாக்கா 8930. இதில் 8ம் 0வும் ரெட்டப்படை அண்டு 9 3 ஒத்தப்படை. இந்த மாதிரி நம்பர் வந்து ஒரு மாதத்தில் 10 முறை வரும். அதே மாதிரி 3+ல் 10 முறை வரும், 3- 10 முறை வரும். இதில் ஏதாவது ஒரு நம்பரில் வந்து ஒரு அதிகமாக ஒரு 2 முறை எக்ஸ்ட்ரா வந்துடும். அவ்வளோதானே கண்டி. மற்றபடி ஈக்குவலாக மிஷின் வந்து பிரித்து கொடுக்கும். அப்போது நமக்கு இந்த 22வை வச்சு இந்த 8930வை 22ஆக மாற்றினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா 3 4 8 5. 3 5ம் ஒத்தப்படை, 4 8ம் ரெட்டப்படை. ஆனால் மிஷின் வந்து 4 8 0ன்னு கொடுத்துருச்சுன்னா 3+. அப்போ இதுக்கு ஒரு மைனஸ் போட்டால் 1 இல்லை 3 இல்லை 5 இல்லை 7 9 இதை போட்டு 480 போடலாம். அப்படி இல்லை -3 3 நம்பரும் ஒத்தப்படையாக அடிக்க போகுது அப்படின்னு சொன்னால் 9 3 5 அப்படின்னு போட்டு இதில் ரெட்டப்படையை போடணும். 0வா 2ஆ 4ஆ 6ஆ 8ஆ. அப்போது இந்த 8930 அப்படிங்கிற நம்பர் எப்படி வந்து 3+ஆக மாறுது,
3 மைனஸாக மாறுது, 2 2வாக மாறுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதெல்லாமே வந்து இந்த சார்ட்டில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போது 2 2னா எங்கே வரும், 3 3னா எங்கே வரும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். வெரி வெரி சிம்பிள். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சார்ட் நீங்கள் வாங்கி வச்சாச்சு அப்படின்னு சொன்னால், இதில் 15வது சம்மில் வர்றது பூரா எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா 3 ரெட்டைப்படம் இருக்கும். அப்படி இல்லைன்னா 3 ஒத்தப்படம் இருக்கும். ஓகேவா? இதே 16வது சம்மில் வருது அப்படின்னு சொன்னால், எப்போ சம்மு வந்து ரெட்டைப்படையில் இருக்கோ அதில் 2 ரெட்டைப்படை 2 ஒத்தப்படை தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்டை. இதனுடைய டோட்டல் சம் ரெட்டைப்படையில் இருந்தால் 2 ரெட்டைப்படை 2 ஒத்தப்படை இருக்கும். இதில் வந்து 0வும் 6ம் ரெட்டைப்படை, 1ம் 9ம் ஒத்தப்படை. ஆனால் சம்மு 15 ஒத்தப்படையில் இருந்தால் இதில் 3 ரெட்டைப்படை வரும். அதாவது 0 0 6ங்கிறது 3ம் ரெட்டைப்படை, 7 3 5ங்கிறது 3ம் ஒத்தப்படை. இதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி தான் மிஷின் ஒர்க் அவுட் பண்ணுது. இதை பற்றி விரிவாக நாளைக்கு வீடியோ பார்ப்போம். ஸோ இது போல் பல கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட் டிஸ்க்ளைமர், திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். No betting or gambling is entertained and purely entertainment purpose. So tomorrow ஹாட் ட்ரிக்கில் 0 இருக்குது சி போர்டில். ஸோ பி போர்டில் 8 ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏ போர்டில் 7 ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் மெஷின் வில் கிவ் 370. பார்த்துக்கோங்க, 780 மிஸ் பண்ணிச்சுன்னா 370. அப்படி 780 உட்கார வைக்கல அப்படின்னு சொன்னால் 781 371. இந்த 2 நம்பரை தவிர வேறு எதுவுமே நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு கிடையாது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.